பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் கூட ஒரு அருமையான வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 17 19 வசனங்கள் வரை. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் அநேக தீமையான காரியங்கள் நடப்பதற்கு ஒரு முக்கிய பங்காக இருப்பது என்ன அப்படின்னா, என்ன அவன் இப்படி பேசிட்டான், என்ன அவன் இப்படி செஞ்சிட்டான், அதனால் நான் பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கோபம், பொறாமை, வைராக்கியம், பதில் செய்கிற காரியம் எல்லாம் அதிகமாகி கொண்டு இருக்கிறதுனால தான் தேசத்தில் தீமையான காரியங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாராவது உன் மனசு கஷ்டப்படும்படியே பேசுகிறாங்களா, நீ செய்யாத தவறுக்கு உன்னை நீ தான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லி உன்னை ப்ளேம் பண்ணுறாங்களா, உனக்கு தண்டனை கொடுக்க வராங்களா, அவங்களுக்கு நீ பதில் செய்யாத, அவங்கள நீ பழி வாங்காத, அவங்கள ஏன்ட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். நம்மளை யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நான் அப்படின்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லி பதிலுக்கு 10 வார்த்தை நம்ம பேசாமல் அமரவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன, நம்மளை யாராவது தவறான ஒரு விஷயத்தை நம்மளை குறித்து சொல்கிறாங்க, நம்ம முகத்துக்கு நேராக இல்லை நம்ம இல்லாத நேரத்தில் பேசுகிறாங்க, ஒரு தப்பான குற்றம் சாட்டுதல் நம்ம மேலே வருது, நம்ம மனசு நோகம்படும்படியாக பேசுகிறாங்க, நம்மளை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியுதா, ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, முடிந்தா அந்த இடத்த விட்டு கடந்து போக பாருங்க, இல்லை அந்த இடத்துல அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட என்னை இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கோபம் வருது, ஆனாலும் நான் எந்த ஒரு பழி வாங்குதலோ பதில் செய்கிறதோ நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு பதில் செய்கிறத விட நம்மளை அநியாயமாக அவங்க குற்றம் சாட்டி இருந்தாங்க அப்படின்னா நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய தேவன் நமக்காக பழிக்கு பழி வாங்குவார். பிரைஸ் தி லார்ட். அதனால் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் பழி வாங்குறத செய்யாதபடி அமைதியாக இந்த இடத்த விட்டு கடந்து போக முயற்சி எடுப்பீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா, உங்களுக்காக நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய தேவன் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பழி வாங்குவார். யார் யாரெல்லாம் உங்களை தப்பா பேசினாங்களோ அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும்படி ஆண்டவர் செய்வார். ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவரே, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனே, இதனை நாளே ஆண்டவரே இந்த வார்த்தையை நாங்கள் தெரிந்தும் எங்களுடைய ஆண்டவரே சரீரத்தில் இசப்பா கோபத்தை அடக்கி கொள்ள முடியாம ஆண்டவரே நாங்கள் பழிக்கு பழி வாங்கிட்டோம் ஆண்டவரே, எங்களை தயவாய் மன்னியுங்கப்பா. இந்த நாளிலே இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. இனி நீங்க ஆண்டவரே எங்களுக்காக பதில் செய்ய போகிறீரப்பா, எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ண போகிறீர், எங்களுக்காக நீர் வழக்காட போகிறீர், எங்களுக்காக நீர் நீதி செய்ய போகிறீர் என்று சொல்லி நியாயம் விசாரிக்க போகிறீர் என்று சொல்லி நாங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறோம், அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தின்படி வாழ ஆண்டவரிடத்தில் எல்லா காரியங்களும் ஒப்படைத்து விட்டு ஆண்டவரை எந்த ஒரு விஷயத்திலே பழி வாங்காதபடி நாங்கள் அமைதியாய் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. அப்படியே ஆவியானவர் எங்களை வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.